வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, ஐஎம் சாரி ஐயப்பா, மற்ற மதங்களை இழிவாக பேசினா என்னப்பா அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அப்படின்னா, நம்மளுடைய ஃபிட்னஸ் ஐகான், ஃபிட்னஸ் ஆர்மி, தங்க மகனுங்கிற அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அதுபோக ஒரு பிரபல யூடியூபரால் டாக்டர்னு பட்டம் கொடுத்துருக்காங்க இவருக்கு. யாருன்னா, இந்து மதத்தை பொறுத்தவரை வெறும் கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது கிடையாது. இதுக்குள்ள எல்லா சயின்ஸையும் வச்சிருக்கான். எல்லாம் சயின்ஸு. உங்களுக்கு தெரியாதுல்ல, டாக்டர் பாருங்க இப்போ சயின்ஸ் கிளாஸ் எடுப்பாப்புல, எல்லாமே சயின்ஸு. அது எப்படி விளக்குவாருன்னா சூப்பராக இருக்கும். அதாவது நண்பர்களே, சமுதாயத்தில் சில பொதுவானவர்கள் இருக்காங்க. மக்களால் அவங்கள பொதுவானவர்கள் அப்படின்னு பார்க்கப்படுறவங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, சினிமா துறை சேர்ந்தவங்க, அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், அரசாங்கம், காவல்துறை, இந்த மாதிரி பொதுவானவர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த பொதுவானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய சுய லாபத்துக்காக ஜாதியும் மதத்துக்கும் ஆதரவாக பேசுவாங்க. இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காருன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, தன்னுடைய ஜாதிக்காரனா, அப்படியா நான் பார்த்துட்றோம் போ, ஆனால் ஒழுக்கமாக இருக்க முடியாதா, சரிப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. அதாவது அவர் மேலே தப்பு இருந்தால் கூட தன்னுடைய ஜாதி அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி செய்வாங்க. எல்லோரும் அப்படி செய்கிறதில்ல, சில காவல்துறைகள் அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. உள்ளூராக அது செய்வாங்க, அது நமக்கு வெளியில் தெரியாது, பார்த்துக்கிறோம் அப்படிவாங்க. அதே மாதிரி தான் அரசியல் தலைவர்களும் தன்னுடைய ஜாதி தன்னுடைய மதம்னா, ஓ அப்படியா, சரி நீ போ, அதை நான் என்னென்னு பார்த்துக்கிறேன், அதை கொடுத்துட்டு போ, அப்படி இப்படின்னாலாம் நம்ம பார்த்துருக்கோம். சினிமாலெல்லாம் நம்ம இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோம். இவங்கெல்லாம் பொதுவானவர்கள் தான், ஆனால் பொதுவானவர்கள் அல்ல. அதே மாதிரி நடிகர்களும் அப்படித்தான். தன்னுடைய படம் ஓடணுங்கிறதுக்காக அங்கே போய் அந்த மொழிக்கு ஆதரவாக பேசிட்டு வர்றது, இங்கே வந்துன்னா இந்த மொழிக்கு ஆதரவாக பேசுகிறது, இப்படியெல்லாம் சுயநலமாகலாம் நடந்துக்குவாங்க. ஆனால் கோயில்கள்லையுமே, அதாவது வழிபாட்டு தலங்களில் கூட இந்த மாதிரி பாகுபாடுகள் எல்லாம் இருக்குது. கிறிஸ்தவத்திலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இந்த ஜாதிக்கு ஒரு சர்ச்சு, அந்த ஜாதிக்கு ஒரு சர்ச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் பேருக்கு பின்னாடி ஜாதி போட மாட்டாங்க, ஆனால் இன்றைக்கெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான செயல். கிறிஸ்தவத்தில் கிடையாது, ஆனால் இப்போ பண்ணுறாங்க. மதத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிறேன். நான் இங்கே ஒரு ஜாதி மதம்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கண்டென்ட்டுக்கு இந்த வீடியோவுக்கு அந்த சொற்களை உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. அதே மாதிரி இந்து கோயில்கள்லேயும் அது இருக்குது. கருவறைக்குள்ள நம்மளை விடமாட்டான், சரிங்களா? எதர்ச்சியாக தற்செயலாக நம்மளுடைய கை அவங்க மேலே பட்டுருச்சுன்னா, நம்ம கைப்பட்டதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ தீட்டு அபச்சாரம் அப்படின்ட்டு குளிக்க போயிடுவாங்க. அந்த மாதிரி பாகுபாடுகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி முஸ்லீமில் இருக்குது. சியா சன்னின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவினருக்கு எப்போதுமே ஒரு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் முஸ்லீம்லேயும் ஜாதி இருக்குது. நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அன்சாரி அப்படிங்கிறவங்க அந்த அன்சாரிங்கிற அந்த குரூப்பில் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முஸ்லீம்னா எல்லாத்தையும் போய் கட்டிக்கிறது கிடையாது. அந்தந்த பேர்களுக்கு தான் அந்தந்த பேர் உடையவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் ஜிம் விஸ் காஸ்ட்டுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஜாதி உடற்பயிற்சி மையம்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதில் இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி சீக்கியத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது. அமிர்தசர் பொற்கோயிலில் இரு பிரிவினர்களுக்கு பயங்கர சண்டை, அதில் எல்லாம் ஆயுதங்களை வச்சு தாக்கிக்கிட்டாங்க. அங்கேயும் ஜாதி வேறுபாடுகளெல்லாம் இருக்குது. ஆனால் இசைவாணிக்கும் ராஜா பௌரவனுக்கும் நீ சொல்ல வர்றதுக்கும் என்ன எப்படி சம்மந்தம்னா எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன், சரிங்களா? எனக்கு எப்படி ஜாதி மதம் முக்கியம் இல்லையோ, அதே மாதிரி மனிதர்கள் ரொம்ப முக்கியம். ஜாதிக்கு ஜாதி மதம் முக்கியம் கிடையாது, நான் பார்க்க போகிறதும் இல்லை, அதில் நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் மனிதம் ரொம்ப முக்கியம், மனிதர்கள் ரொம்ப முக்கியம், சரிங்களா? எல்லா சமயங்களுமே எல்லா மதங்களுமே எதை சொல்லுதுன்னா, அன்பை தான் வலியுறுத்துது, சரிங்களா? அப்போ அன்பு மனிதர்கள் மேலே தான் நம்ம வைக்கிறோம். அப்போ மனிதர் தான் ரொம்ப முக்கியம். அந்த மனிதர் ஏன் முக்கியங்கிறத பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன், சரிங்களா? ஓகே. இப்போது இந்த சமுதாயத்தில் பொதுவானவர்களாக பார்க்கப்படுறவங்க கூட சுயநலமாக செயல்பட்டுறாங்க. ஆனால் கோயிலில் கூட அந்த பாகுபாடுகள் எல்லாம் இருக்குது, சரிங்களா? ஆனால் நான் ஒரு இடத்த நான் இப்போது சொல்கிறேன். கோயிலுக்கு இணையாகவும் கோயிலுக்கு மேலேயே ஒரு படி மேலே கூட சொல்லுவேன். அது என்னென்னா, உடற்பயிற்சி மையம், ஜிம் ஓனர்ஸ், ஜிம் ட்ரைனர்ஸ். சில தவறானவங்க இருக்காங்க, அதை இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஜிம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி மதமே அங்கே கிடையாது, எந்த ஒரு பேதமுமே அங்கே கிடையாது.
நீங்கள் ஃபீஸ் கட்டுனா நீங்கள் எந்த ஜிம்முக்கு வேணாலும் போகலாம், என்ன ஒர்க் அவுட் வேணாலும் பண்ணலாம். நீ ஏன் இங்கே வர அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி நீ என்ன ஜாதி என்ன மதம்னு கேட்க மாட்டாங்க. ஒரு ரொம்ப புனிதமான இடம்னு வைங்களேன் ஜிம்மு. இப்போ நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், நான் ஒரு ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன், என்கிட்ட பணம் வசதி இருக்குது, நல்லா இருக்கேன். ஆனால் நான் நடந்து போகும்போது ஜிம்மு ஓனர் வந்தாருன்னா அவர் ஒரு சாதாரண ஜிம்மு ஓனராக தான் இருப்பார். அவர் வந்தால் நான் வணக்கம் பண்ணுவேன், சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க, என்ன இந்த பக்கம் அப்படிமே. நான் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அந்த ஜிம் ஓனரை பார்த்தோன்னு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அவர் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக அவர் நமக்கு நிறையா சொல்லித்தராரு. எப்படி வாழணும், என்ன டயட்டு, எப்படி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழணுன்னெல்லாம் சொல்லித்தராரு இல்லைங்களா. ஜிம் ஓனராகட்டும் ட்ரெயினர் ஆகட்டும். இங்கே வட இந்தியாவிலலாம் காலில் தொட்டு வணங்குவாங்க. ஜிம் ஓனராக இருந்தாலும் சரி, ஜிம் ட்ரெயினராக இருந்தாலும் சரி. சில டைமில் என் காலிலேயே விடுவாங்க சின்ன பசங்க. நான் வந்து ஒரு 6-7 வருஷமாக அந்த ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக விழுவாங்க. நான் அநேக முறை நான் அதை சொல்லியிருக்கேன், தம்பி இதெல்லாம் தப்பு வேணாப்பா அந்த அளவுக்கெல்லாம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். பெருமைக்காக நான் சொல்ல, நடக்கிற நிகழ்வுகளை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. அப்படி ஒரு உன்னதமான இடம் தான் இந்த உடற்பயிற்சி மையம். இங்கே வந்து இந்த புனிதமான இடத்துல நின்று திரு ராஜா போரான் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்து மதத்தை நோன்ற 4 தலைமுறைக்கு முன்னாடி முப்பாட்டம் பேர் என்ன, மாயாண்டி, கருப்பாண்டி, முனியாண்டி, இப்படி தான் பேர் இருந்தது. ஆனால் இப்போ வந்து செபாஸ்டியன் அப்படின்னு பேர் வைக்கிறீங்க, என்னமோ ஜெருசலேமிலிருந்து குதிச்ச மாதிரி அப்படின்னு வன்முறை தூண்டுற மாதிரி பேசுகிறாரு நண்பர்களே. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 900 சப்ஸ்கிரைபர் தான். இதில் வேறு சமயத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, வேறு ஜாதியை சேர்ந்தவங்க இருப்பாங்க, வெவ்வேறு கடவுளை வழிபடுறவங்க இருப்பாங்க. யார் வந்து என்கிட்ட டவுட் கேட்டாலும் நான் வந்து உடனே என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இன்ஸ்டாவுக்கு வாங்காமல் இன்ஸ்டாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கேட்குற கேள்விக்கு எவ்வளோ பதில் சொல்ல முடியுமோ எல்லா பதிலையும் நான் ரெக்கார்டாக போட்டுருவேன். ஏன்னா நம்மளை மதித்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு நம்மளை சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நம்ம அதுக்கு உண்டான பதில் சொல்கிறோம். யூடியூப் சேனல் பணம் கிடைக்கும், சம்பாதிக்கிறோம், அது வேறு பிரச்சனை. இங்கே மனிதர்கள் தான் முக்கியம் சரிங்களா. அப்போ வந்துட்டு நான் இந்த வெறும் இந்த 900 சப்ஸ்கிரைபருக்கே வந்து நான் இப்படி யாரோட மனசையும் புண்படக்கூடாது அப்படின்னு எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்கிறேன். இங்கே வந்து நான் ஜாதி மதம் எதுவுமே பார்க்குறதில்ல. நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் பார்க்குறதே கிடையாது. ஆனால் 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற ராஜா போரான் அவர்கள் வந்து இப்படி பிரிவு உண்டாக்குற மாதிரி, ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி, அந்த தமிழன் அப்படிங்கிற அந்த உணர்வை கெடுக்கிற மாதிரி, வன்முறைகளை தூண்டுற மாதிரி பேசிகிட்ருக்காரு. இந்த 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு, நம்ம தமிழ் மக்களுக்கு என்ன நல்லது செய்யலாம், அதை பற்றியெல்லாம் சிந்திக்கலை. இதில் முஸ்லீம் இருப்பாங்களே, கிறிஸ்டின் இருப்பாங்களே, புத்த மதத்தை வழிபடுறவங்க இருப்பாங்களே, சீக்கியர்கள் இருப்பாங்களே, அவங்கள இழிவுபடுத்துறதுக்கு சமம் இல்லையா? உன்னோட மதத்தை மட்டும் நீ தூக்கி பிடிக்கும்போது அது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். எல்லாருக்குமே தன்னுடைய மதத்து மேலே ஒரு பற்றுதல் இருக்கும், தன்னுடைய ஜாதி மேலே ஒரு பற்றுதல் இருக்கும். இப்போவும் நான் சொல்கிறேன், எனக்கு ஜாதி மதம் கிடையாது. இந்த வீடியோக்காக இந்த சொற்களை நான் இங்கே உபயோகிக்கிறேன். அது தன்னுடைய சுய வெறுப்பு சுய இதில் பண்ணிக்கலாம். ஆனால் பொது தளத்தில் வரும்போது, உங்களை ஒரு பொதுவானவர்னு பார்க்க போடும்போது, நீங்கள் சமுதாயத்தில் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிட்ருக்கீங்க. ஜிம்மை ஓப்பன் பண்ணி நிறையா மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்கிற நீங்களே வந்து இப்படி முன்னுக்கு பின் முரணாக வன்முறை தூண்டுற மாதிரி பேசுகிறது, உங்கள் சப்ஸ்கிரைபரை நீங்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி இல்லையா ராஜா போரான் அவர்களே? இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி புனித இடத்துல வந்து நீங்கள் பண்ணுறது மிகவும் வருந்தத்தக்க ஒரு செயலாக இருக்குது. சரி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருடைய இது அவ்வளோதான். அறிவு இருக்குது, நம்ம எல்லாத்தை பற்றியும் பேசுகிறாரு சரிங்களா. அது பேசிட்டு போட்டோம். ஆனால் நமக்கு யார் முக்கியமோ அவங்களே வந்துட்டு இழிவுபடுத்துகிறாரு. முஸ்லீமோ அல்லது கிறிஸ்தவர்களோ என்னையா அவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போயிட்டால் என்ன ஆகிறது? நான் பயமுறுத்தல, நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கல. நான் சொல்கிறேன், யாராவது மனம் வருந்தி என்னடா நம்மளவே இப்படி பேசிட்டாங்கன்னு அதில் வர கமாண்டெல்லாம் போய் படிச்சிங்கன்னா நண்பர்களே, வரலாறு தெரியாமல் பாவாடைக்கும் ரொட்டி துண்டுக்கும் மதம் மாறினாங்கன்னு சொல்லி அவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க, ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, மற்ற மதங்களை ரொம்ப தாழ்வாக பேசுகிறாங்க. அப்போ இந்த மாதிரி சொற்கள், இந்த மாதிரி இழிவான பேச்சு யாருனால வருது? நீங்கள் வீடியோ போட்டதுனால தான் வருது. அப்போ இதுக்கு பொறுப்பு யார்? நீங்கள் தான்.
ஒரு மத நல்லிணக்கத்தை, ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துறதெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து போகிற போக்கில் வந்துட்டு இப்படி வன்முறை தூண்டுற மாதிரி பேசிட்டு போனால் இது அப்புறம் நீங்கள் ஜிம்மு வச்சு நடத்துறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? இத்தனை பேர் மற்ற மதத்தினர் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கிறாங்களே, அப்புறம் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை இதுதானா? நான் இன்றைக்கும் சொல்கிறேன் நண்பர்களே, ஜாதி மதம் முக்கியம் கிடையாது, மனிதர்கள் தான். இன்றைக்கி நான் இந்த சட்டை போட்டிருக்கேன், இந்த வண்டியில் உட்காந்துருக்கேன், இப்போ பாருங்கள் இந்த மைக்கை வச்சு பேசுகிறேன்னா எல்லா மனிதர்களுடைய உழைப்பும் இதில் இருக்குது. இதெல்லாம் இருக்க போய் தான் நான் உங்ககிட்ட உட்காந்து வந்து பேச முடியுது. இந்த மொபைலை யார் இது பண்ணியிருப்பா? நான் வரும்போது சாப்பிட்டுட்டு வந்தேன், அந்த அரிசி யார் உற்பத்தி பண்ணியிருப்பா? யார் களஞ்சியத்துக்கு கொண்டு வந்திருப்பா? யார் அதை இது பண்ணியிருப்பா? யார் கடைக்கு கொண்டு வந்து போட்டிருப்பா? யார் அதை மாவாக ஆட்டியிருப்பாங்க? எத்தனை பேர்த்தோட கைப்படுது? என் ஜாதிக்காரன் மட்டும்தான் எனக்கு ஆடை தைச்சி தரணும்னு நான் சொன்னேன்னா, என் மதத்துக்காரன் மட்டும்தான் ஆடை தைச்சி தரணும்னு நான் சொன்னேன்னா, நான் நிறுவனமாக தான் திரியணும். எல்லாருமே அப்படி தான் திரியுவாங்க. அதாவது நான் சாப்பிடக்கூடிய உணவு என் ஜாதிக்காரனே என் மதத்துக்காரனே வந்துட்டு அறுவடை பண்ணி எனக்கு தரணுன்னா பட்டினியில் தான் சாக்கணும். அப்போது ஒரு மனிதனை சார்ந்து தான் ஒரு மனிதன் இங்கே வாழ முடியும். இது ஒரு மனித சங்கிலி. இதில் வந்து என் மதம் தான் பெருசு, என் ஜாதி தான் பெருசுன்னு பேசிகிட்டு இருந்தால் நம்மளை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. இன்றைக்கி பேசுகிறாங்க, பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தனக்கு சுயநலம், தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இதையெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலோ மதத்தவோ ஜாதியவோ பேச மாட்டாங்க, ஏன்னா அங்கே உயிரை காப்பாற்றணும். அப்போ இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. அப்போது ஒரு மனித நல்லிணக்கத்தை உருவாக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். போகிற போக்கில் வந்து இவர் இப்படி பிட்டை போட்டு போகிறாரு. இதெல்லாம் ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். பனங்குடின்னு ஒரு கிராமம், சிவகங்கை பக்கமாக என்னமோ படித்தேன். அங்கே வந்து தர்கா இடிஞ்சு போச்சான். மற்ற மதத்தினர், கிறிஸ்தவங்க, முஸ்லீம், கிறிஸ்தவங்க, இந்து, இவங்கெல்லாம் சேர்ந்து முஸ்லீம்களோடு சேர்ந்து அங்கே தர்கா கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கே 3 கோயில்களும் இருக்குது. ஏற்றத்தாழ்வே கிடையாது. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த கிளிப்பு கிடச்சின்னா நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக சிவகங்கை மாவட்டம் பன்னங்குடியில் இந்து, கிறிஸ்துவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் இணைந்து கட்டியுள்ள பள்ளிவாசலின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள் கோயில்கள் அருகருகே அமைந்துள்ளது. அதனால ஒரு ஒற்றுமை, ஒரு சமாதானம், சந்தோஷம், தமிழன் அப்படிங்கிற அந்த உணர்வு இதெல்லாம் நமக்கு இருக்கணும். இந்த மாதிரி பிரிவினவாதத்தை பேசுகிறவங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் வன்முறை தூண்டுறாங்க, தொலைநோக்கு பார்வையே கிடையாது. இந்த சப்ஸ்கிரைபரை வச்சு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம், செய்கிறதில்ல. இன்றைக்கெல்லாம் வந்துட்டு உதவி செய்கிறத வீடியோ எடுத்து போட்டால் அவங்க பெரிய இதாகிடுறாங்க. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம், சரிங்களா? அதில் இருக்கிற உண்மைகளெல்லாம் நான் சொல்கிறேன். அப்போது நண்பர்களே, அன்பு தான். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு கடவுள் சொல்கிறாங்க. எல்லா மதமுமே அதை தான் வலியுறுத்துது. அதனால் நமக்குள்ளே இந்த பிரிவினையோ இந்த வன்முறையோ, நண்பர்களே, வன்முறை என்றைக்குமே தீர்வாகாது. வன்முறை தூண்டுற மாதிரி பேசுகிறதும், வன்முறையில் நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினச்சாலும் அது வன்முறை தீர்வே ஆகாது நண்பர்களே, சரிங்களா? நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோளெல்லாம், நம்மலாம் இளைய சமுதாயத்தினர், இனி வரும் இளைய சமுதாயத்தினருக்கு இதைத்தான் சொல்கிறேன். மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, சகோதரத்துவம் தான், சரிங்களா? யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்புக்கு மொத்த பேர்த்தையும் வந்துட்டு இழிவாக பேசுகிறதெல்லாம் மிகவும் அநாகரிகமான செயல்கள். அது நம்மளுடைய தமிழர்களுக்கு இருக்கக்கூடாது. நம்மளாம் ஒன்று தான். பிறப்பால் நம்ம தமிழர்களாக இருந்தோன்னா, நம்மளுடைய தாய்மொழியை வந்து தமிழாக இருந்ததுன்னா நம்மெல்லாம் ஒன்று தான். நமக்குள்ளே ஜாதி வேற்றுமையோ மத வேற்றுமையோ எதுவுமே இருக்கக்கூடாது. தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு வந்து ஜல்லிக்கட்டில் காமிச்சாங்க பார்த்தீங்களா, அதுதான். அந்த உணர்வு எங்கேருந்து வந்தது, யார் சொல்லி கொடுத்தது? அதனால் நண்பர்களே, இந்த மாதிரி வன்முறை தூண்டுற மாதிரி பேசுகிறதும், நான் பெரிய புத்திசாலிங்கிற காமிக்கிறதும், இதனால் வந்து பிரச்சனைகள் தான் வருது. ஒரு அமைதியோ ஒரு சகோதரத்துவமோ ஒரு நட்போ இது வரப்போகிறதில்ல. அதனால் ராஜா போரான் மாதிரி ஆளுகளெல்லாம் கொஞ்சம் யோசித்து பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.